ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டிலேருந்து சின்ன ஒரு ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். நம்மளோட தாய்நாட்டுக்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மிக முக்கியமான நாள், ஒரு சிறப்புமிக்க நாள். என்ன காரணம் அப்படின்னா, இந்த நாளில் தான் சுமார் 200 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஆங்கிலேய ஆட்சி நீக்கப்பட்டு நம்முடைய அரசியல் அதிகாரங்கள் அப்படின்றது இந்திய மக்கள் பிரதிநிதிகளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? 1947 ஆகஸ்ட் 15 அப்படின்றது மிக வரலாற்று சிறப்புமிக்க நாள். ஏன் அப்படின்னா, இந்த நாளில் தான் சுமார் 200 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆங்கிலேய ஆட்சி நீக்கப்பட்டு அரசியல் அதிகாரங்கள் இந்திய மக்கள் பிரதிநிதிகளுக்கு கிடைக்கிது. அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரைப்படி நம் இந்திய நாட்டிற்கான புதிய அரசியலமைப்பினை உருவாக்க இந்திய பிரதிநிதிகள் அடங்கிய அரசியல் நிர்ணய சபை 1946 அமைக்கிறாங்க. அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரைப்படி பார்த்திங்க அப்படின்னா, நம் இந்திய நாட்டுக்கான அந்த புதிய அரசியலமைப்பினை உருவாக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்திய பிரதிநிதிகள் அடங்கிய அந்த அரசியல் நிர்ணய சபையை 1946 உருவாக்குறாங்க. 1946 டிசம்பர் 9ஆம் நாள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமையில் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெறுது. சரிங்களா? 1946 டிசம்பர் 9ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமையில் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் அப்படின்றது நடக்குது. டாக்டர் சின்ஹாவிற்கு பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. அவருக்கு அப்புறமா ராஜேந்திர பிரசாத் தான் அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா அவர் இந்திய குடியரசின் முதல் குடியரசுத் தலைவராகவும் செயல்படுறாரு. சரிங்களா? ஃபஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறமா ராஜேந்திர பிரசாத் தான் அது அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் பிறகு ராஜேந்திர பிரசாத் பார்த்திங்க அப்படின்னா இந்திய குடியரசுடைய முதல் குடியரசுத் தலைவராகவும் செயல்படுறாரு. சரிங்களா? அரசியல் நிர்ணய சபையானது அரசியலமைப்பு சட்டமியற்றும் பணியை வரைவு குழுவுக்கு அளிக்குது. அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணுது, இந்த அரசியலமைப்பு சட்டமியற்றக்கூடிய அந்த பணியை வரைவு குழுவுக்கு அளிக்குது. 1947 ஆகஸ்ட் 29ஆம் நாள் வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் பிஆர் அம்பேத்கர் நியமனம் செய்யப்படுறாரு. 1947 ஆகஸ்ட் 29 பார்த்திங்க அப்படின்னா வரைவு குழுவின் தலைவர்